தம்பி குடு. காசு இல்லக்கா. போங்க. அட குடுப்பா, சில்லறை தானே நான் தரேன். காசே இல்லைன்னு சொல்ற, கோவத்தை கிளப்பாம போங்க. நானே ஊருக்கு எப்படி போறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். சரி, நீங்க வேற. தம்பி, நீ எந்த ஊர் போகணும்? என்ன ஆச்சு? சொல்லுப்பா. நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்க்கா. ஏன் ஓடி வந்த? எனக்கு படிக்கவே பிடிக்கலக்கா. எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட். வீட்டில் ஆனா படின்னு சொல்லி என்ன தொல்லை பண்றாங்க. அதான் பிடிக்காம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். ஆனா இப்ப திரும்ப வீட்டுக்கு போகணும்னு தோணுது. கையில காசு இல்ல. இங்க பாரு தம்பி, நீ படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டேன்னா நீ நினைச்சதை செய்யலாம். நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் நீ சொல்றதா எல்லாரும் கேட்பாங்க. அதனால நீ இப்ப ஊருக்கு போ, சரியா? காசு இல்லக்கா. காசு தானே, நான் தரேன். நீ ஊருக்கு போய் உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் எனக்கு திரும்ப வந்து கொடு. ம், சரியா? ஆமா, நீ சாப்பிட்டியா? இல்லக்கா. சரி, அதோ அந்த கடையில அக்கா பேரை சொல்லி சாப்பிடு. நான் வரேன், சரியா? ம். சரிக்கா. வாழ்க்கையில் ஆசைன்னா என்னன்னே தெரியாத வயசில் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். எனக்கு உதவுனவங்கள விட உபயோகப்படுத்துகிறவங்க தான் அதிகம். யாராவது நல்ல வார்த்தை சொல்லி என்னை அனுப்பியிருந்தா நானும் நல்லா படித்து பெரிய டாக்டர் ஆகிருப்பேன். நமக்கு கிடைக்காத மற்றவங்களுக்கு கொடுக்கறது தனி சந்தோஷம்தான்.